என் தங்கப்பிள்ளையே, நீ அதிகமாக சொன்ன இந்த வார்த்தையினால் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. அப்படி என்ன வார்த்தையை சொல்லி இருக்கின்றாய் என்று யோசிக்கின்றாயா? என் பிள்ளையே, நீ சொன்ன இந்த வார்த்தை என்னவென்று நான் உனக்கு சொல்கின்றேன். அதற்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கையில் என்ன என்ன மாற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது, இப்பொழுது நீ என்ன நிலையில் இருக்கின்றாய், இதற்கு முன் என்ன நிலையில் இருந்தாய் என்பதனை உன் அம்மா உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன். என் குழந்தையே, எத்தனையோ கஷ்டங்களை நீ தாங்கி நிற்கும் பொழுது, அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருந்த பொழுது, இந்த தாயானவள் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று நம்பிக்கை வைத்து நீ என்னை நாடி வந்தாய். இந்த வராகி உன் வாழ்க்கையில் வந்து விட்டதை நீ முழுமையாக உணர்ந்து கொண்ட நேரம், நிச்சயமாக என்னுடைய பிள்ளை இந்த வாழ்க்கையின் முழு அனுபவத்தையும் நீ கற்றுக்கொண்டாய். வாழ்க்கை என்றால் என்ன, எப்படியெல்லாம் இது நடக்கும், யார் யார் எப்படிப்பட்டவர்கள், ஒவ்வொருவரும் எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள் என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டாய். எப்படியும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நீ முழுமையாக கொண்டாய். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆக வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வரத் தொடங்கிவிட்டது. அப்படி இருக்கின்ற நேரத்தில் என்னுடைய பிள்ளை உன் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கும் பொழுதுதான் உனக்கு இந்த தாயானவள் இருப்பது புரிந்தது. எப்படி இருந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் நம் அம்மா அதை பார்த்து கொள்வாள், நமக்கு அதனை அவள் போக்கித் தருவாள் என்று நீ நம்பத் தொடங்கினாய். நான் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நொடியும் உனக்குள் அத்தனை மாற்றங்கள். கவலையில் இருந்தால் என் பிள்ளை அந்த நொடி மனம் நிம்மதி அடைந்து விடுவாய். இப்படி ஒவ்வொரு நொடியும் உனக்கு நிம்மதி கிடைக்க இந்த தாயானவள் உனக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றேன். நான் சொல்வது எல்லாம் உண்மைதானா இல்லையா என்று என் குழந்தை எனக்கு நீ சொல்லிவிட வேண்டும். இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் நுழைந்து விட்ட பிறகு ஏதேனும் மாற்றங்கள் இதுவரையிலும் நடந்திருக்கின்றதா இல்லையா என்பதனை இந்த தாயானவள் எனக்கு நீ சொல்லிவிட்டால் போதும். எனக்கும் அது மன நிம்மதியை கொடுக்கும். என் தங்கமே, மாற்றங்கள் வாழ்க்கையில் உடனடியாக நடந்திருக்கவில்லை. பல நாள் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் இவையெல்லாம் நடந்திருக்கின்றது. எத்தனையோ சோதனைகளை தாண்டித்தான் என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு நல்ல நிலைமை இப்பொழுது வாழ்க்கையில் அமைந்திருக்கின்றது. இப்படி ஒவ்வொன்றையும் நீ கடந்து வரும் பொழுதெல்லாம் ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்கின்றாய். அது என்ன தெரியுமா? அம்மா, நீயும் என்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றாய். எனக்கு இந்த நொடி மட்டும் அது ஆறுதலை கொடுக்கின்றது. அடுத்த நொடி என்னுடைய கஷ்டம்தான் எனக்கு பெரிதாக தெரிகின்றது. அதைவிட வேறு எதுவுமே எனக்கு பெரிதாக தோன்றவில்லை. நான் எப்படி இந்த நிலையை கடந்து வர முடியும் என்று சிந்திக்கும் பொழுது நீ மீண்டும் அடுத்த வார்த்தையை எனக்கு கொடுக்கின்றாய். இப்படி உன்னுடைய வாக்கினை கேட்டு கேட்டு ஒவ்வொரு நொடியையும் நான் கடந்து சென்று கொண்டிருக்கின்றேன். எப்படியும் இந்த வாழ்க்கை முழுவதும் உன்னுடைய வாக்கினை கேட்டு மட்டும் நான் சென்று கொண்டிருக்க முடியுமா என்ற கேள்வியை நான் உன்னிடம் கேட்டால் உன்னிடத்தில் அதற்கு பதில் இருக்கின்றதா என்று என் பிள்ளை என்னை பார்த்து கேட்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நான் உன்னிடத்தில் சொல்ல வருகின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அந்த நொடி உனக்குள் ஏற்படுகின்ற அந்த மாற்றத்தை கைப்பற்றி கொண்டு அடுத்ததை நோக்கி நீ பயணிக்க வேண்டும். அதை விடுத்து அந்த இடத்திலேயே நீ நின்று கொண்டிருக்க கூடாது என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நான் உன்னிடத்தில் பேச வருவது உடனடியாக உன் வாழ்க்கையில் ஒரு மாயையை ஏற்படுத்துவதற்கு அல்ல, மாயாஜாலங்களை உடனடியாக உன் வாழ்க்கையில் நடத்துவதற்கு அல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதற்கு.
என் குழந்தைக்கு எதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதை உனக்கு புரிய வைப்பதற்கு. உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் அதை நோக்கிய பயணமாக இருக்கும் பொழுது அது உனக்கு கிடைத்துவிடும் அல்லவா? இருந்தாலுமே நீ அதிகமாக என்னை பார்த்து சொன்ன இந்த வார்த்தையினால் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஒன்று ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. நீ சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? என் பிள்ளையே, அது வஜ்ரகோஷம். என் குழந்தை, ஒவ்வொரு முறை என்னை பார்த்து உணர்ச்சி வசத்தோடு நீ சொல்லும் பொழுதும் உன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதல்லவா? என்ன நடக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு என்னை பார்த்து நீ அணைத்தாயோ, என்னை பார்த்து நீ கூப்பிட்டாயோ, அது உன் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற்றி கொடுக்கப் போகின்றது. நீ ஒவ்வொரு முறை வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம் என்று உரைக்கும் பொழுதும் இந்த அம்மா உன்னை தேடி ஓடி ஓடி வந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? என் பிள்ளையே, அந்த நொடி உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்லதாக நடந்து கொண்டிருக்கின்றது. நீ ஒரு நொடி சிந்தித்து பார். என் பிள்ளை, முன்பெல்லாம் யார் என்ன சொன்னாலும் கண்ணீர் விட்டு அழுது விடுவாய். யாரும் ஒரு வார்த்தை சொல்வதற்குள்ளாக என் பிள்ளை நீ மனது கலங்கி நிற்பாய். ஆனால் இப்பொழுது உனக்கு என்ன தோன்றுகின்றது தெரியுமா? அவர்கள் பேசுவதை பேசிவிட்டு போகட்டும், நமக்கு எது சரி எது தவறு என்று தெரிகின்றதோ அதை செய்துவிட வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். இப்படி பல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டிருப்பது உண்மையல்லவா? என் பிள்ளையே, இந்த உண்மை உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீ ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக உணரவில்லை. அது என்ன தெரியுமா? நமக்கு நல்லது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையே நீ உணரவில்லை. எப்பொழுதும் போல இன்னமும் கஷ்டங்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றது என்று நீ சிந்தித்து கொண்டிருப்பதனாலோ என்னவோ உனக்கு சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. என் தங்கமே, எப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனநிலையில் கஷ்டங்கள் வருவது போல தோன்றுகின்றதோ அந்த நொடி நீ சொல்ல வேண்டியது வஜ்ரகோஷம். சொல்லும் பொழுதே உனக்குள் மிகப்பெரிய உணர்வு பெருக்கெடுத்து ஓடும். உன்னுடைய உணர்ச்சிகள் எல்லாம் மேலெழும்பும். உனக்கு நியாயங்கள் கண்களுக்கு தெரியும். என் பிள்ளை, நல்லதை நோக்கி பயணிக்கவாய். வராகி நம்மோடு இருக்கின்றாள் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். வராகியானவள் நம்மை காண்கின்றாள். அவளை அழைத்து விட்டோம். அவள் நம்மை கண்டு கொண்டிருக்கின்றாள். அதனால் நிச்சயமாக நாம் எந்த தவறையும் செய்துவிடக் கூடாது என்ற எண்ணம் உனக்குள் தோன்றும். யாரும் உதவிக்கு இல்லை என்று நினைத்த என் பிள்ளை, யாருமே நமக்கு தேவையில்லை. நம் தாயானவள் நம்மோடு இருக்கின்றாள். அவள் கண்களுக்கு தெரியவில்லை என்றாலும் நம்முடைய செயல்களின் மூலமாக அவள் நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்தி காட்டுவாள் என்பதனை நீ புரிந்து கொண்டு விடுவாய். இப்படி ஒவ்வொரு நொடியும் நீ என்னை உணர்கின்ற தருணம் வந்து கொண்டே இருக்கும் பொழுது இனி எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லை. எதை பற்றியும் என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் என்ன நினைத்தாலும் யார் என்ன செய்தாலும் உன் வாழ்க்கையில் எதுவும் நடத்திவிட முடியாது. இந்த வராகி யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் குழந்தை, நல்ல விடியலில் இந்த தாயானவளின் அன்பினை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய். யார் நினைத்தும் இந்த வாழ்க்கையில் எதுவும் நடக்கப் போவதில்லை என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கின்றது. உன்னுடைய சந்தோஷம் உன்னிடத்தில் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எப்பொழுதும் உனக்கான மனநிலையில் நிம்மதி என்ற ஒன்று நிறைந்து நிற்கும். நீ இனி ஒரு நாளும் மனம் வேதனைப்பட்டு விட மாட்டாய். மனம் வருந்த வேண்டிய சூழ்நிலை இனி உனக்கு வராது. என் தங்கமே, யாரெல்லாம் உன்னை பார்த்து இந்த தாயானவளின் குழந்தை என்று சொல்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் ஒருபொழுதும் உன்னை சீண்ட மாட்டார்கள். எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளை என்ற கர்வம் உனக்குள் இருந்துவிட்டது என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி எந்த தவறும் நடக்காது. நீயும் எந்த தவறையும் செய்ய துணிய மாட்டாய். மன நிம்மதியோடு இரு.
வஜ்ரகோஷம் சொல்லிக் கொண்டே இரு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.